அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பிரதானிகளிலே பிரதானமான பிரதானியாக ராஜா தானியேலை நியமிக்கிறார். இது நிமித்தம் பொறாமை கொண்டார்கள் உடன் வேலை செய்கிற பிரதானிகள். எப்படி ஆகியும் தானியேலை அடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆகவே ராஜாவிடத்தில் வந்து ஒரு சட்டம் போட சொல்றாங்க. ராஜாவை தவிர வேற எந்த மனுஷனையோ வேற எந்த தெய்வத்தையோ யாரும் வணங்கக்கூடாது, வணங்கினால் அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றணும் சொல்லி ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சட்டத்தை வாங்கிட்டாங்க. சட்டம் வந்துருச்சு. இப்போதான் 6:10 வாசி கேட்டோம். ராஜா இப்படி கட்டளை போட்ட பிறகும் தானியேல் ஜெபம் பண்ணினான். ராஜாவின் கட்டளை தானியேலின் ஜெப வாழ்க்கை எந்த விதத்திலும் மாற்றவே முடியலங்க. அதுதாங்க ஜெப வெறுக்கு அடையாளம். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த தானியேல் இதற்கு முன்பு நேபுகாத்நேச்சார் தான், பெல்ஷாத்சார் தான், இவர்கள் காலத்திலும் பிரதானியா இருந்தவர். இப்போ புதுசா வந்த தரியு ராஜாவையும் இதே தானியேலை பிரதானியா வைத்திருக்கிறார். புதுசா ஆளுகைக்கு வந்தா, ஆட்சிக்கு வந்தா உடனே மாத்திருவாங்க அதிகாரிகள், அதான் வழக்கம். ஆனால் இந்த ராஜா மறுபடியும் இந்த தானியேலையே பிரதான வைத்தான்டா, எவ்வளவு சாட்சியா இருந்திருக்கணுங்க. இன்னைக்கு பாருங்க, அநேகர் கிறிஸ்துவ உலகத்துல கூட பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக, அல்லது வேலைக்காக, அல்லது டிரான்ஸ்பருக்காக குறுக்கு வழியிலே சென்று முயற்சி செய்வது உண்டு. லஞ்சம் கொடுக்கிறவங்க என்று குறுக்கு வழியை தேடி கிறிஸ்தவர் உண்டு. தானியேலை பாருங்க, என்ன ஆனாலும் சரி, ராஜா கட்டளை போட்டாலும் சரி, ஜபம் தான், ஜபத்தை நிறுத்த முடியாது. இன்றைக்கு இருக்கிற நமக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தங்க இந்த தேவ மனிதன் தானியேல். அப்படி சாட்சி உள்ளவர்களா இருந்தா குறுக்கு வழியை தேடாம ஜபத்துல மட்டும் இருங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்கு உரிய சம்பளத்தை தருவார், உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய ப்ரமோஷனை தருவார். ஒருவரும் ப்ரமோஷன் அழிக்க முடியாது, கெடுக்க முடியாது, எடுக்க முடியாதுங்க. உங்கள் பிரச்சனைக்கான பரிகாரத்தை எங்கேயும் இல்ல, பணத்தினாலேயும் அல்ல, தேவ சமூகத்துல தேவனிடத்துல ஜபத்துல தேடுங்க. காரியம் மாறுதலா முடியும். உன் காரியங்கள் ஜெயமா இருக்கும். உன்னை அழிக்க யாராலும் கூடாது. நீ முழங்கால முடக்கி விட்டால் போதும். முடங்குற முழங்காலுக்கு சாத்தான் நடுங்குவான், எதிரிகள் நடுங்குவார்கள். உன் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.